இந்த வருஷத்துல நாங்க இது ஒரு 6வது 7வது நாங்க போராட்டம் தொடர் போராட்டம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா அரசாங்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலுமே எங்களோட பட்டதாரிகளுக்கு கிடைக்கல. அன்றைக்கு கூட கடைசியா நடந்த போராட்டத்துல கூட அனுர பிரசிடென்ட் சார் கூட எங்களை மீட் பண்ணிட. அதுக்கு அவர் என்ன காரணத்தை எங்களுக்கு சொல்லவுமே இல்லை. அவன் மேலிடத்துல இருந்து எங்களை ஏன் சந்திக்கல, இல்ல அவங்களை சந்திக்க விடாம வேற யாராச்சும் பண்ணினாங்களா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா எப்படியோ வடக்கு மாநிலத்தில் எப்படியோ ஒரு பிரச்சனை போய்கொண்டு இருக்கேக்க எப்படியோ அவங்களுக்கு தகவல் போயிருக்குன்னு தானே. அதுல ஏன் அவர் சந்திக்காம போனவர், என்ன காரணத்துக்காக எங்களை சந்திக்கல என்றதுக்கான ஒரு விளக்கம் என்றாலும் ஜனாதிபதிகிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கணும்னு நான் இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். ஏன் சந்திக்கல, என்ன காரணம், அப்படி நாங்கள் என்ன அவர்கிட்ட கேட்க போறோம்? எங்களுக்கு ஒரு வேலை ஒன்று தர சொல்லிதான் நாங்கள் கேட்கிறோம். அது வேற எதுவுமே நாங்கள் கேட்கலையே. நாங்க வேற ஏதாவது நாட்டின் அரசியலை பற்றியோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விடயமோ நாங்கள் கேட்கல தானே. எங்களுக்கான இந்த பட்டதாரிகள் எல்லாருக்கும் ஒரு வேலை வேணும்ன்றது மட்டும்தான் நான் கேட்கிறோம். ஏன் எங்களை மீட் பண்ணல என்ற விஷயத்த அவர் ஏதாச்சும் ஒரு மீடியா மூலம் எங்களுக்கு அவர் தெரிவித்துக் கொள்ளணும்னு நான் இந்த இடத்துல சொல்றேன். மற்றது பட்டதாரிகள் தனியார் துறையில போங்கன்னு சொல்லி தொழிலமைச்சர் சொன்ன கதையும் எங்கள்கிட்ட நாங்க தனியார் துறைக்கு போனோம்டா அவங்க எங்களை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நாங்க அந்த தகுதிக்கு மேற்பட்டதா இருக்கிறதால எங்களுக்கு தனியார் நிறுவனம் எங்களை எடுத்துக்கொள்ளதும் இல்லை. இனி ஒரு ஏஜ் லிமிட் ஒன்று போடுறாங்க. அவங்க 21ல இருந்து 25 26 வயசுக்கு உட்பட்டாக்கெல்லாம் பிரைவேட் கம்பெனிக்குள்ளேயும் போகல. அந்த வயசையும் தாண்டித்தான் இதுல நிக்கிற பிள்ளைகள் எல்லாரும். கேர்ள்ஸை படி பார்த்தாலும் அந்த வயசு தாண்டித்தான் எல்லாரும் இதுல நிக்கிறேன். அப்ப எங்களுக்கு பிரைவேட்டுக்குள்ளேயும் வேலை இல்லை, அரசாங்கத்திலையும் வேலை இல்லையா? அப்ப நாங்க என்னதுக்கு நாங்க இங்க படிக்கிறோம் அப்படின்னு இப்ப சசி சொன்ன மாதிரி இதுக்கு ஆர்ட்ஸ் படிச்ச பிள்ளை எல்லாம் 175% பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை எல்லாரும் மூடுங்க. எல்லா யூனிவர்சிட்டியிலும் இருக்கிற ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியை மூடுங்க டிபார்ட்மெண்ட்ல. அது தேவையில்லை. டீச்சிங்ல இப்ப ஒரு பிள்ளை பயோ மேத்ஸ் தான் ஏல படிக்கணும்னா அந்த பிள்ளை ஓஎல் கிரேட் 1ல இருந்து ஓஎல் மட்டும் படிக்கிறதுக்கு அது தனித்தனி பாடங்கள் இருக்கு. ஓஎல் 9 பாடம் அது படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆர்ட்ஸ் படிச்ச ஒரு டீச்சரால மட்டும்தான் முடியும். ஜியோகிராபியோ ஹிஸ்டரியோ தமிழோ எதுவா இருந்தாலும். ஆனா அதுக்கு ஒரு டீச்சர் வேணும்னு சொன்னா அது ஆர்ட்ஸ் படிச்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிள்ளையால மட்டும்தான் முடியும். அப்ப ஏன் டீச்சிங்குக்கு நீங்க டீச்சிங்குக்கு தாரீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு ஆபீஸ் டிஎஸ் ஆபீஸோ எந்த ஒரு வேலையுமே இல்லாம நாங்க இருக்கு. பிறகு காரணம் என்ன சொல்லுவீங்க? எங்களோட ஏஜ் முடிஞ்சது, ஏஜ் தாண்டிட்டோம்னு சொல்லியும் எத்தனையோ போன முறை டீச்சிங் எக்ஸாம்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணினாக்கள் நிரம்ப பேர் இருக்கல. அப்ப என்ன செய்யறது? நாங்க எவ்வளவு நாளைக்கு நாங்களும் இந்த ரோட்ல நின்று கத்திக்கொண்டு நிற்பீங்க? மீடியாக்காரன் நீங்களும் எவ்வளவு நாளைக்கு இப்படி எங்களை வீடியோ எடுத்துக்கொண்டு இருப்பீங்க? அவங்க பிரசிடென்ட் சார் ஏன் அன்னைக்கு எங்களை மீட் பண்ண போல? நாங்க அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல எங்களை எடுக்கல, எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அதுல நின்று நாங்கள் எத்தனையோ அச்சுறுத்தல் சசி சொன்ன மாதிரி எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில தான் எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட வீடு எல்லாம் ஒரு காரணம் சொல்லி இந்த முறை கிடைச்சிடும் அடுத்த முறை கிடைச்சிடும் ரெண்டு ஒரு நியூஸ் வேற வேற நாங்களும் எங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள்ட்ட காட்டி போட்டு நாங்களும் ரோட்ல எவ்வளவு நாளைக்கு நாங்களும் நிக்கிறது. நீங்க ஆர்ட்ஸ் படிச்சபடியா தான் உங்களுக்கு வேலை இல்லைன்னு அதுக்கும் ஒரு காரணம். ஆர்ட்ஸுக்கு மட்டும்தான் வேலை இல்லைன்னு தான் சொல்லல, மற்ற ஃபேக்கல்டிக்கும் இருக்கு. ஆனா ஆர்ட்ஸ் படிச்ச பிள்ளைகள் 75% பாதிக்கப்படுறது அதிகம். வணக்கம். நாங்கள் வடக்குமான வேலையில படுதல் சங்கம். இன்று வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் இந்தியோட 7வது ஒன்று கூடி இருக்கிறோம். ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் தான். இதுல கிழக்குல எங்கட நண்பர்கள் போராட்டம் செஞ்சிருக்கிறாங்களா, அதுல அவங்களோட ஆளுநர் அவங்களோட கதைச்சிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு முடிவு ஒரு தீர்வு எட்டப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3500 ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்புவதாக கூறப்பட்டிருந்தது. ஆனா எங்கட கவர்னர் எங்களை வெளியில சந்திக்கிறதுக்கு துளி கூட விரும்பவும் இல்லை. ஆனா இந்தியாவில எங்கட மண்ணில பிறந்த பிள்ளையோண்டு பாட்டு பாடுது. பட் அதுக்காக ஒரு வாழ்த்து செய்து கொடுக்குற ஆளுநர் எங்கட வாழ்வாதாரம் எங்கட வாழ்க்கைக்காக போராடுற எங்களுக்காக ஒரு நிமிஷம் வெளியில கதைக்கிறதுக்கு ரெடியா இல்லை. இதுல எங்களுக்கு கூடுதல் எந்த ஒரு ஈவெண்ட்ஸ் எடுத்தாலும் முன்னுக்கு கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் தான் நடக்குது. மேளதாளம், பரதநாட்டியம், அப்படி நிறைய ஒரு ஈவெண்ட்ஸோட தான் கலாச்சார ரீதியா தான் எந்த ஒரு செயற்பாடுமே ஆரம்பிக்கப்படுதுன்ற அளவும். ஆனா அப்படி கலாச்சார ரீதியா ஆரம்பிக்கப்படணும்னு சொன்னா அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு வளரணும்னு சொன்னா ஆர்ட்ஸ் பாடம் அகாடமி சப்ஜெக்ட் படிச்சே ஆகணும். ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள்ட்ட சிச்சுவேஷன் சூழ்நிலை எப்படின்னு சொன்னா அந்த பாடங்களுக்கு விரும்புகிற மாணவர்கள் என்ன அளவுக்கும் குறைஞ்சிருக்கிறார்கள். என்ன காரணம்னு சொன்னா இதுல வேலை வாய்ப்பு
பாரிய அளவு குறைஞ்சிட்டு. சோ அரசாங்கத்துக்கு திருப்ப எங்களால ஒரு பயன்பாடு தேவை இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அரசாங்கம் இன்றாலும் உறுதிப்படுத்தி தெரியுதில்லை. வடக்குல மட்டுமே இவ்வளவு குறைஞ்ச அளவு கார்டர் லிஸ்ட் வருதுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. பட் வடக்குல 5 மாவட்டத்தை வச்சு கொண்டுமே வடக்குல 500 விட குறைவான 35,000 500 விட குறைவான வேலை வாய்ப்பு மட்டும்தான் உறுதிப்படுத்தப்படும் சொன்னா இதுல நாங்கள் ஏமாந்து போய் தான் நிற்கிறோம். ஏன்னு சொன்னா நாங்கள் 1 2 3 பேரை அள்ளி கொடுத்தனாங்க. 4வது ஆள் போனஸ்ல வந்தும் கூட தேசிய அரசாங்கத்துல இருந்தும் கூட எங்களுக்கான தீர்வு இன்றளவும் இல்லை. எங்களுக்கு அச்சுறுத்தல் மட்டும்தான் மந்த வண்ணமே இருக்கின்றதை தவிர எங்களுக்கான தீர்வு இன்றளவும் கிடைக்கல. ஆர்ட்ஸ் படிச்சவனுக்கு திருப்ப வேலை வாய்ப்பு மிகவும் குறைவானதா இருக்குது. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படுது இல்லை. இப்ப நாங்கள் இன்றைக்கு வேலைக்கு நாங்கள் தொடர் போராட்டத்துக்காக ஆரம்பிச்ச நாங்கள். ஆனா எங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் வந்ததாலதான் இன்றைக்கு நாங்கள் தொடர் போராட்டம் பாரிய அளவுல முன்னெடுக்க இல்லாம ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா இதே ரோட்டுல இதே மண்ணில நாங்க தொடர்ந்து போராட்டம் செய்யறதுக்கு நாங்கள் ரெடி. ஆனா அரசாங்கம் 17ஆம் தேதி பட்ஜெட் வருதுன்னு சொன்னா அதுக்கான ஆர்குமெண்ட் பண்ணிக்க நாங்கள் போட்ட எந்த ஒரு அரசாங்க எம்பியும் எங்களுக்காக குரல் கொடுக்கல. எங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக வந்த பாராளுமன்ற உறுப்பினராக கூட குரல் கொடுக்கறதுக்கு டைம் ஒதுக்கப்படையில. இது ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம். நாங்க துக்கப்பட வேண்டிய விஷயம். இனி வரும் காலத்துல தேர்தலுக்காக ஒரு விரலுக்கு இருக்கிற மதிப்பு பேனை பிடிச்ச கரங்களுக்கு கிடைக்குது இல்ல. எங்களுக்கு நாங்கள் கூடுதலா ஆர்ட்ஸ் மட்டும் இல்ல, கொமர்ஸ் படிச்சவன் ரோட்டில் தான் நிற்கிறோம், டெக்னாலஜி படிச்சவன் ரோட்டில் தான் நிற்கிறோம், ஐடி படிச்சவன் ரோட்டில் தான் நிற்கிறோம். ஆனா நாங்கள் எல்லாரும் நாள் கூலிக்கு தான் வேலை செஞ்சு கொண்டு அரசாங்கத்திலே நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த அரசாங்கம் எங்களுக்கான ஒரு தீர்வை தரணும். எங்களுக்கு நாடு ஃபுல்லா 30,000 வேலை வாய்ப்புன்னு சொன்னா வடக்குல எத்தனை வேலை வாய்ப்பு தரும்னு சொல்லி எங்களுக்கு சொன்னா நாங்கள் அடுத்த இடம் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருப்போம். இப்பவும் நாங்க பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆனா அபிவிருத்தி உத்தியோகத்தர வடக்குல கிட்டத்தட்ட 50 விட குறைவான ஒரு வேலை வாய்ப்பு வெற்றிடங்களை நிரப்புவதற்காக தான் கிட்டத்தட்ட ஒரு செய்தி கொண்டு அண்மை காலங்களை பரவி கொண்டிருக்குது. ஆனா அது எங்களுக்கு பாரிய அளவான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. திருப்பவும் நாங்கள் ஆர்ட்ஸ் பாடத்துல இறங்குறதுக்கே ஒவ்வொரு பிள்ளைகளும் யோசிக்கிறார்கள். அந்த இதை அரசாங்கம் நிவர்த்தி செய்யணும். எங்களுக்கு கொடுக்குற வேலை வாய்ப்பு அங்கால பேனை படிக்க ஸ்டார்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். சோ எங்களுக்காக இந்த அரசாங்கமாவது நாளைக்கு நாங்கள் பிரதம மந்திரியை சந்திக்கிறதுக்காக நிறைய தடவை முயற்சி செஞ்சுட்டோம். சரியான அப்ரூவல் எங்களுக்கு கிடைக்கல. அதாலதான் நாங்க இன்றைக்கு ரோட்ல நிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப வரைக்கும் நாங்கள் அவ மீட் பண்றதுக்கு சந்தர்ப்பம் கேட்கிறோம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமா இருந்தா நாங்கள் எங்களுடைய குறைகளை அவர்கிட்ட சொல்றதுக்கு ஒரு களமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கான நிரந்தர தீர்வு, நியாயமான தீர்வை கூடிய சீக்கிரம் வழங்கணும்னு சொல்லி இந்த ஒவ்வொரு மீடியா வாயிலாகவும் நாங்கள் அரசாங்கத்தை கோரிக்கை விடுக்கின்றோம். கவனஈர்ப்பு போராட்டம் தான் நாங்கள் டெய்லி அமைதியாக தான் நடந்து கொண்டு வர்றோம். ஆனால் எங்களில் பலருக்கு அச்சுறுத்தல் வர்றதால பின்தங்கியும் இருக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி நிறைய பேர் போராட்டத்துக்கு தான் நிற்கிறோம், போராடி கொண்டு தான் இருக்கிறோம். இப்ப வரைக்கும் அவரோட நாங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் மேக்சிமம் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். எங்களுக்கு புலனாய்வுத்துறையா இருக்கலாம், அரசாங்க தரப்பாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு ஃபோன் கால், எங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் ஊடாக சில மிரட்டல்கள். நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடு இல்லை, நாங்களும் இந்த அரசாங்கத்தை வரவேற்கிறோம். அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட வேண்டாம், போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தரப்பினரும் அவ்வாறான சின்ன விஷயங்கள். ஆனால் நாங்கள் இன்றளவும் அமைதியான முறையில தான் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் சில துறைகளோட துறையினர் எங்களோட நட்பு ரீதியாக தான் எங்களை அணுகி கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி என்ன தவிர எங்களுடைய குழுவில் உள்ளவர்கள், எங்களுடைய பட்டதாரிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்தது. அந்த அச்சுறுத்தல் குறித்து முறைப்பாடு செய்யப்படுகிறது. எங்கடாக விரும்பல. அது பெரிய அளவிலான அச்சுறுத்தல் இல்ல, எல்லாருக்கும் வந்த அச்சுறுத்தல். அச்சுறுத்தல் விடுக்கப்படுற குற்றம் சாட்டி புலனாய்வு பிரிவுகளில் எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது அப்படின்னு புலனாய்வு வருமானம் எங்களுக்கு சொல்லுது. அது அந்த காலம் முடிஞ்சு. சரியா, மாணவர்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை தடுக்கிறதுக்கு புலனாய்வு பிரிவு, சிஐ பிரிவு, முன்ன மாதிரி ராணுவமும் எந்த விதமான அச்சுறுத்தல்
ஏற்படுத்துறது இல்லை. அப்படி ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது இந்த ஆக்களுக்கு எங்களுக்கு தெரிவிக்கும். நாங்கள் அதுதான் நோக்கிக்கிறோம். இந்த தொடர் இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியா போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது சம்பந்தம் ஜனாதிபதி கவனத்தை கொண்டு செல்லப்பட்டது. அதுதான் தொடர்ச்சியா போராடி கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக உண்மையிலேயே பின்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அரசாங்க நாங்கள் தான் இது நாள் வரைக்கும் இந்த பட்டதாரிகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறாங்களா? 14 வேண்டி நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் இந்த பிரச்சனைங்கிறது இருக்குங்கிறது இல்லை. இந்த வேறு ஆக்களுக்கு சும்மா அந்த விளையாட்டு பொருட்களாக விளையாட்டு பண்டங்களாக அங்கே இங்கேயும் மூளை பாஸ் பண்ண வேணான்னு சொல்லுவோம். அப்படி தேவையில்லை. நாங்கள் நிச்சயமாக இது சம்பந்தமாக கன்சிடர் பண்ணுவோம். நன்றி.